புத்தியுள்ள 5 கன்னிகைகள் ஆண்டவர் சித்தம் செய்து விளக்குகள் நிரம்ப தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயுடன் தங்கள் மணவாளன் வருகைக்காக காத்திருக்கின்றனர். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே எனக்கு ரொம்ப குதூகலமா இருக்கு. உடம்பெல்லாம் புல்லரிக்குது. எதுக்கு எஸ்டர்? முதுகுல ரொம்ப பலமா இருக்கு. என்னாச்சு? சொல்லு. அதுவா சொல்றேன். மணவாளன் தம்மை சேர்த்துக்கொள்ள வரப்போதான்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லா ஆராதனைக்கும் போனதும், சண்டே கிளாஸ்க்கு போனதும், வாலிபர் கூட்டத்துக்கு போனதும் வேஸ்டா போகலன்றதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நானும் என் வீட்டாரும் இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது அநேகர் எங்களையும் எங்கள் வார்த்தைகளையும் புறக்கணித்தது மட்டுமல்ல, எங்களை அடுத்து துன்புறுத்தினாங்க. அதனால மணவாளன் தன்னை சேர்த்து கொள்ள வருவார்னு சந்தோஷமா இருக்கு. சரி, நாம் வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து ஜெபித்து மணவாளன் வருகைக்காக காத்திருப்போம். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆமென், அல்லேலூயா. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். பிரைஸ் காட், அல்லேலூயா. அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் நீங்கள் அனைவரையும் ஒருமித்து கூடி வர செய்தமைக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சித்தம் செய்து பரலோக ராஜ்யம் வந்து சேர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மணவாளன் எப்ப வருவார்னு தெரியாது. அதனால நம்ம விளக்குகளை செக் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். எல்லாருடைய விளக்குல என்ன இருக்குல்ல? எக்ஸ்ட்ரா என்ன கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, மணவாளன் வரும் வரை அவரை பாடி மகிமைப்படுத்தலாம். எக்கால சத்தம் வானில் துளித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் துளித்திடவே, என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்து வாழ்ந்த புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் தங்கள் விளக்குகளில் எண்ணெய் இல்லாமல் மணவாளன் வருகைக்காக காத்திருக்கின்றார். சரி, மணவாளன் வரும் வரை அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே, மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. நாம் இப்பொழுது வசனத்தை வாசிப்போம். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். இதோ ஆரவாரம் சத்தம் கேட்கிறதே, மணவாளன் வருகிறார் என்று நினைக்கிறேன். புத்தி உள்ளவர்கள் தங்கள் விளக்குகளை கொளுத்தி ஆயத்தமாகிறார்கள். தங்கள் விளக்குகளை கொளுத்தும் போது எண்ணெய் இல்லாமல் அணைந்து போகிறது. எல்லாரும் எழுந்திருங்கள், மணவாளன் வருகிறார். நாம் விளக்குகள் அணைந்து போகிறதே, நாம் இவரிடத்துல கொஞ்சம் எண்ணெய் கேட்டு பார்ப்போம். அக்கா, நாங்க எண்ணெய் கொண்டு வர மறந்துட்டோம், எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தருவீங்களா? எங்க விளக்கெல்லாம் அணைஞ்சு போகுது. எங்க கிட்ட இருக்கிற எண்ணெய் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் ஆகிவிடும். அதனால நீங்க விற்கிற இடத்துல போய் வாங்கிக் கொள்ளுங்கள். புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் வாங்க விற்கிற இடத்தில் போகிறார்கள்.
இயேசு வருகிறார், வருகிறார், வருகிறார். எல்லாம் ஒரு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய வீட்டிற்குள் பிரவேசியுங்கள். மணவாளன் வந்துட்டு போயிட்டாரோ? நம்ம கூட இருந்தவங்களை காணல, அவங்க பொருள் எல்லாம், விளக்கு எல்லாம் காணல. இதுவரைக்கும் திறந்த வாசல் பூட்டி இருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிஞ்சு போச்சு. ரட்சிப்பின் காலம் அடைபட்டு போச்சு. புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் தங்கள் பாத்திரங்களில் எண்ணெய் இல்லாததால் மணவாளன் வரும்போது கைவிடப்பட்டனர். ஆண்டவரே, எங்களுக்கும் கதவை திறங்க, நாங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். இல்லை, நான் உங்களை அறியேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணம் முடிந்து விட்டது. நியாய தீர்ப்பின் நாள் வந்துவிட்டது. நான் உங்களை அறியேன். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போட